ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை நாடகத்தில் மீனா வந்து பூ எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அப்போது ஒரு ஆசிரமத்துக்கு அந்த இடத்துல முத்து வந்து என்ன பண்ணுறாரு, எல்லாருக்குமே அந்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு முதியோர்களுக்கு எல்லாருக்கும் துணியும் ஒரு ஆரஞ்சு பழமும் தானமாக கொடுக்குறாரு. அவர் எல்லாருக்குமே அன்னதானம் கொடுக்குறாரு. அவருடைய நோக்கம் என்னன்னா, மீனாவுக்கு இவங்க எல்லாருமே ஒரு ப்ரேயர் பண்ண மாட்டாங்களா, அந்த ப்ரேயர் எல்லாம் கடவுள் காதில் கேட்காதா, மீனாவுக்கு கடவுள் சுகம் தர மாட்டாங்களா, கண்டிப்பாக மீனா விஷயத்தில் கடவுள் வேறு எந்த குரலையும் கேட்கக்கூடாது, இவங்கெல்லாம் மீனான்ற பேரை கேட்கறது தான் ஒழிச்சிக்கிட்டு இருக்கணும், அவர் வந்து கடவுள் வந்து மீனாவுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து அவள் உடம்பை நல்லபடியாக குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னதானம்லாம் பண்ணுறாரு. பண்ணும்போது அப்போது மீனா அதை கேட்டு அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் பூக்கடையில் பூவெல்லாம் போட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் சோர்ந்து போய் வராங்க. வா மீனா, நீ ரொம்ப டயர்டாக இருக்கிற அப்படின்றாரு, கேட்குறாரு. ஆமாங்க, பூ ஆர்டர் வந்துக்கிட்டே இருந்ததா, இன்னைக்கு ஃபுல்லாக ரவுண்ட்ஸ்லேயே இருந்தேனா, உடம்புலாம் வலிக்குதுங்க அப்படின்றாங்க. சரி சரி, நீ போயிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடு மீனா, நீ முதல்ல உனக்கு ரெஸ்ட்டு முக்கியன்றாரு. உடனே ரவியும் வராரு. ஆமாம் அண்ணி, நீங்கள் கண்டிப்பாக ரெஸ்ட்டு எடுத்தே ஆகணும், நான் தான் இன்னைக்கு வீட்டில் சமைக்க போகிறேன் அப்படின்றாரு. என்ன சமைக்க போகிறீங்க அப்படின்னா, நான் வந்து புதுவிதமான பொங்கல் ஒன்று செய்ய போகிறேன் அப்படின்றாரு. உடனே அவரும் பொங்கல் செய்கிறாரு. என்ன பொங்கல் செய்கிறாருன்னா, பூ மல்லி ரைஸில் செய்கிறாரு. செய்து கொண்டு வந்து, ஏன்னா இது நிறைய டயர்டை போக்கும்டா அப்படின்னு அவங்க அண்ணங்கிட்டேயும் சொல்கிறாரு. அதனால் அன்னிக்கு இது தெம்பாக இருக்கும்ன்ட்டு அவங்க அண்ணியை கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் வந்து பூ மல்லி பொங்கலை போடுறாரு. சாம்பாரை வச்சு சூப்பராக இருக்குது ரவி, நல்லா இருக்குது ரவி, ரொம்ப மணமாக இருக்குது, வாசனையே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்றாங்க மீனா. சந்தோஷமாக அவரும் பரிமாறுறாருங்க. அதுக்கப்புறமா இந்த சீதாவுனுடைய கராத்தா கிளாஸ் இடத்துல போயிட்டு மீனா பார்க்குறாங்க. மீனா, சு சீதா சூப்பராக நீ கராத்தா கிளாஸ் பண்ணுற, இருந்தா நான் உனக்கு ஜூஸ் கொண்டு வந்தேன், நீ குடி அப்படின்றாங்க. அக்கா வேண்டாக்கான்றாங்க. என்ன வேண்டான்ற, கராத்தா கிளாஸில் நீ டயர்டாக இருக்க, அதனால் வந்து நான் கொண்டு வந்ததை கண்டிப்பாக குடி, இந்தா குடி அப்படின்னு தராங்க. ஜூஸும் குடிக்கிறாங்க. குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு அருண் வராருங்க. அருண் வந்ததும் பார்த்ததும், ஐயோ அக்கா, இவர் எங்கக்கா வந்துட்டாரு, எனக்கு பயமாக இருக்கே, நான் இங்கே இருந்தேன்னா அவர் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடுவார், நான் போகிறேன் அப்படின்ட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க சீதா. அப்போ வந்து அவர் என்ன வந்து பார்க்குறாருன்னா, அந்த கராத்தா மாஸ்டரை பார்க்குறாரு. உங்களுடைய கராத்தாக்கு வராங்களே பெண்கள்லாம் வராங்களா அப்படின்னு கேட்குறாரு. வராங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் என்ன லேடிஸுங்களுக்கெல்லாம் இது மாதிரிலாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆண்கள் எல்லாருமே பாவமாச்சே, நம்ம தானே நாசமாக போயிடுவோம், அதனால் லேடிஸுங்களுக்கு ஏன் சொல்லித்தரீங்கன்னு கேட்குறாரு. சார் இப்போதைக்கு அவங்க தானே சார் முன்னேற்றத்தில் இருக்காங்கன்னு அந்த கராத்தா மாஸ்டர் சொல்கிறாரு. சரி சரி, உங்கள் கிளாஸுக்கு வர காரு எல்லாம் அவங்கள வந்து கொஞ்சம் ஓரமாக பார்க் பண்ண சொல்லுங்கள், டிராஃபிக் ஆகுது அப்படின்றாரு. சார் புதுசாக வந்தவங்களுக்கெல்லாம் தெரியாது சார், அதனால் நாளையிலேருந்து நான் ஓரமாக காரை பார்க் பண்ண சொல்லிடுறேன் அப்படின்னும் சொல்கிறாரு. சரி, உங்கள் டீம்லேருந்து எனக்கு 4 பேர் தேவை டிராஃபிக் கிளியர் பண்ணுறதுக்கு, அந்த 4 பேரை வச்சு தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னும்போது, யார் யார் சார் வேணும் நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றாரு. வாங்க செலக்ட் பண்ணலான்னும் போது அப்போ எல்லாரையும் கூப்பிடுறாங்க. சீதா வந்து ஒரு லேடி, ஹைட்டாக இருக்கிற லேடி பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்கங்க. உடனே அருண் எல்லாரையும் பார்க்குறாரு. பார்த்து செலக்ட் பண்ணுறாரு. ஆனால் சீதா மட்டும் மறைஞ்சு 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 நிற்கிறாங்க. நீ வா நீ வா நீ வான்றாரு. அப்புறம் இன்னொரு லேடி தன்னால் வந்து சீதாவுக்கு முன்னாடி இருக்கவங்க, அவங்க தன்னால் வந்து, சார் எனக்கு சோஷியல் ஒர்க்கெல்லாம் எனக்கு ரொம்ப ஆர்வம் சார், நானும் வரேன் சார்ன்றாங்க. சரி நீங்கள் வாங்கன்னு கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஆனால் சீதாவை பார்க்கல. சீதா வந்து ஐயோ அப்பா நான் தப்பிச்சேன்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. மெயினாக கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு வரும்போது அங்கே 4-5 பொம்பளைங்க பேசுகிறாங்க. பாவம் அந்த தம்பி காலையிலையும் சாயந்தரையும் அங்க பிரதேசனம் பண்ணுது. யாரோ அவங்க பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லையாம்ப்பா, அதுக்காக பாரு எப்படியெல்லாம் வேண்டிக்கிறாரு இவர், இது மாதிரி புருஷன் கிடைக்கிறதுக்கு அந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணுன்றாங்க. மீனா உடனே அவங்கள திரும்பி பார்க்குறாங்க, நம்ம வீட்டுக்காராக தான் இருப்பாரோன்னு. நாளைக்கு அது முத்துவா என்னன்னு மீண்டும் சந்திப்போம். நன்றி, அதுவரையும் காத்திருப்போம். பாய்.